Kollywood 2024. பிறந்திடவா நீ பிறந்த பாடி எந்திரிச்சிச்சு. ஆசா மகராசா எங்கையா. வெல்கம் டு மாங்க் ஸ்டுடியோஸ் இன் 24 ஃப்ரேம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரங்கு பொம்மை நிதிலன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி அனுராக் காஷ்யப் நடித்து தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்க மகாராஜா. பார்பர் ஷாப் வச்சிருக்க விஜய் சேதுபதி கரப்டடான போலீஸ் நட்டி தனியாக இருக்கவங்களை டார்கெட் பண்ணி திருடி கொலை பண்ணுற நுட்டோரியஸான கும்பல்னு பல சுச்சுவேஷன் சுற்றி எழுதப்பட்ட ஸ்டோரி தான் இந்த மகாராஜா. படத்தோட ஸ்டார்டிங்கில் லக்ஷ்மியை காணான்னு கண்டுபிடிக்க சொல்லி ஸ்டேஷனுக்கு வர விஜய் சேதுபதி லக்ஷ்மினா என்னன்னு தெரிஞ்சனையும் மொத்த ஸ்டேஷனும் காண்டாயிரானுங்க. அதை கண்டுபிடிச்சி தந்தா 5 லட்ச ரூபா தரேன்னு சொல்ல அடுத்தடுத்த ட்விஸ்ட்டோட எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் சீன்லேருந்தே படத்துக்குள்ளே போயிட்டாப்புல டைரக்டர். படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே கேஸ்டிங் தான். விஜய் சேதுபதியோட பொண்ணா வர சஞ்சனா அட்டகாசமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்காங்க. நட்டி, சிங்கம்புலி, அருள்தாஸ், மணிகண்டன், முனிஷ்காந்த், அபிராமின்னு சின்ன சின்ன கேரக்டர்ஸாக இருந்தாலும் இம்பேக்ட் ரொம்ப பெருசு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஆடா தெரிகிற அனுராக் காஷ்யப் படத்தோட கிளைமேக்ஸில் தன்னோட ரோலை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காப்புல. 50வது படம் ஒரு சில ஆக்டர்ஸ் தவிர யாருக்கும் பெருசாக ஹிட்டானதில்லை. ஆனால் இப்படி ஒரு படத்தை 50வது படமாக சூஸ் பண்ண விஜய் சேதுபதி உண்மையாகவே மகாராஜன் தாயா. விஜய் சேதுபதி ஆக்டிங் பற்றி நம்ம பல வீடியோவில் பேசியிருக்கோம். ஒரு மிடில் ஏஜ் மேன் கேரக்டரில் இன்னசென்ட் எமோஷன்ஸ் கலந்து எந்த இடத்துலையுமே மூவியோட மூட கெடுக்காமல் தன்னோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காப்புல. ஃபைட் சீன்ஸில் வர்ற விஜய் சேதுபதி பெர்ஃபார்மன்ஸ், இன்டர்வல் பிளாக்ல வர்ற சின்ன சின்ன இன்னசென்ட்டான எக்ஸ்பிரஷன், கிளைமேக்ஸில் வர இன்டென்ஸான டைலாக், எமோஷனலாக கனெக்ட் ஆகிற பெர்ஃபார்மன்ஸ்னு மகா நடிகனா மிரட்டி விட்டுருக்காப்புல. படம் ஃபுல்லாக நான் லீனியர் நரேஷனில் இன்டென்ஷனாக ரைட்டிங் மூலமாக பெருசாக எந்த லாஜிக் லூப் ஹோல்ஸும் இல்லாமல் கன்வின்சிங்காக பண்ணியிருக்காப்புல டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய அங்கங்கே துண்டு துண்டாக சீன்ஸ் இருந்தாலும் ஸ்ட்ராங்கான ரைட்டிங் மூலமாக செகண்ட் ஹாஃபில் எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி ஃபுல்ஃபில்லான ஒரு மூவியை கொடுத்துருக்காப்புல. 2017 குரங்கு பொம்மை மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுத்தாலும் அடுத்த சான்ஸ்க்காக கிட்டத்தட்ட 7 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு இம்பேக்டான படத்தை கொடுத்துருக்காப்புல. சில டைமில் நல்ல விஷயம் நடக்கணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம் போல். ஒரு இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் போகிற செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் என்ன ரைட்டிங்டான்னு சொல்கிற அளவுக்கு தேட்டர் ஃபுல்லாக கிளாப்ஸ் அள்ளுது. கரப்டட் போலீஸாக வர நட்டி லாஸ்ட்டில் பேசுகிற டைலாக்கு, அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சின்ன சின்ன கேரக்டருக்கு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதப்பட்ட ஒரு ரைட்டிங். படத்தில் இன்னொரு முக்கியமான அன்எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். எப்படிப்பட்ட நடிகனே, நகைச்சுவையாகவும் நடிப்பார், குணச்சித்திரமாகவும் நடிப்பார். கிளைமேக்ஸில் எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் பண்ண தப்ப சிரிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சீன் இருக்குது. அதுக்கு விஜய் சேதுபதியோட எக்ஸ்பிரஷன்னு ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல சீன் போதும்டான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ். எடுத்துக்கிட்ட ஸ்டோரியிலேருந்து எங்கேயும் டீவியேஷன் ஆகாமல் ஹீரோக்கான பில்டப், ஹீரோயின், தேவையில்லாத சாங்ஸ்னு எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு லாஜிக்கல் ரைட்டிங். படத்தில் சாங்ஸ் இல்லைனாலும் மிஸ்ட்ரி த்ரில்லர் அண்ட் எமோஷன்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட். நான் லீனியர் ஸ்டோரியில் எடிட்டிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு ஃபிலோமின் ராஜோட எடிட்டிங் எங்கேயும் கன்ஃபியூஸ் பண்ணாத ஒரு கிரிப்பான ஒரு எடிட். சினிமாட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன் டிசைன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்ட்ராங்கான ஒரு படம். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட சென்டிமெண்ட் கிரிஞ்ச் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரியில் பெருசாக எமோஷன்ஸை போர்ட்ரே பண்ணாமல் ஆடியன்ஸ்குள்ளே ரைட்டிங் மூலமாக எமோஷன்ஸை கடத்தி மேஜிக் பண்ணியிருக்காப்புல செகண்ட் ஹாஃபில். நம்ம எப்பவும் பார்க்குற சாதாரண மனுஷங்களை வித்தியாசமான கேரக்டரில் ஃபிட் பண்ணி அது மூலமாக சக்ஸஸும் பார்த்துருக்காப்புல. மொத்தத்தில் மகாராஜா தமிழ் சினிமாவுக்கு தேவையான, விஜய் சேதுபதிக்கு தேவையான, பெண் குழந்தைகளை பெற்ற பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய, பல வருட காத்திருப்புக்கு நித்திலனுக்கு கிடைத்த மகா வெற்றி. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் தலைவரே, என்ன ரொம்ப நாளாக வீடியோவும் போடலை, ஆளையும் காணா. போயிட்டே வந்துட்டேன், விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐகான் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.